வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த போராட்டம் உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம், கல்வி மற்றும் வாழ்வியல் வளர்ச்சி என்பவை உயிரினும் மேலானவை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏற்படும் கிரக மாற்றங்களால பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள், அவங்களின் உயர்கல்வி சேர்க்கை அல்லது அவங்களுடைய மனப்போக்குல ஏற்பட்ட கவலைகள் கெடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்க நீங்கள் பட்ட சிரமங்களும் செய்த தியாகங்களும் அளவிட முடியாதவையாக அமைந்திருந்திருக்கும். பிள்ளைகளின் படிப்புக்காகவும் அவங்களின் நல்ல வாழ்க்கை பாதைக்காகவுமே இரவு பகலா உழைத்து உங்க ஆசைகளை தியாகம் செய்து போராடிய தருணங்கள் உங்களுக்கு அதிகம். அவங்க தவறான பாதையில சென்றுவிடக் கூடாது என்பதுல காட்டிய கவனமும், சமூகத்துல அவங்க ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்க எதிர்நீச்சல் போட்ட விதமுமே உங்களோட புத்துணர்ச்சி காட்டப் போகிறது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க உங்க குழந்தைகளுக்காகவேவும், குழந்தைகளோட அவங்களுடைய மனப்போக்குல ஏற்பட்ட மாற்றங்களாலேயும் உங்களுக்கு பெரும் கவலையை கொடுத்திருந்திருக்கும். அவங்களால அவங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்க நீங்க பட்ட சிரமங்களும் செய்த தியாகங்களுமே உங்களுக்கு அளவிட முடியாதவே அமைந்திருந்திருக்கும். அவங்களுடைய தவறான பாதையில சென்று விடக்கூடாது என்பதுல நீங்க காட்டிய கவனமும், சமூகத்துல அவங்கள ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்க எதிர்நீச்சல் போட்ட விதமே உங்களோட பொறுப்புணர்ச்சி காட்டுகிறது உங்க வாழ்க்கையில. பெற்றோர் உடல்நிலை கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ராசியின் தர்ம சிந்தனைக்கு ஏற்ப பெற்றோரை தெய்வமாக மதித்து போற்றுவதில் நீங்க முதன்மையானவங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பதில் பெற்றோரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகவே அமையும். ஆனா மாந்தி அல்லது சனி பகவானின் தாக்கம் காரணமாக பெற்றோரில் ஒருவருக்கோ அல்லது இருவருக்குமோ ஏற்பட்ட எதிர்பாராத உடல்நலக்குறைவு உங்க தூக்கத்தை கெடுத்திருந்திருக்கும். மருத்துவமனைகளுக்கும் வீடுகளுக்கும் அலைந்து திரிந்த நாட்களும் அவங்களின் வழியைக் கண்டு எதுவும் செய்ய முடியாம தவித்த தருணங்களும் உங்க மனசை நொறுக்கியிருந்திருக்கும். பண நெருக்கடி ஒரு புறம் இருந்தாலும் பெற்றோரின் உடல்நலனை மீட்டெடுக்க நீங்க எடுத்த முயற்சிகளும் செய்த செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே அமைந்திருந்திருக்கும். நீங்க மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பதுல பெற்றோருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகவே அமைந்திருக்கும். அது உங்க பெற்றோர்ல ஒருவருக்கோ அல்லது இருவருக்குமோ ஏற்பட்ட எதிர்பாராத உடல்நலக்குறைவு உங்களுடைய தூக்கத்தையே கெடுத்திருந்திருக்கும். மருத்துவமனைகளுக்கும் வீடுகளுக்கும் அலைந்து திரிந்த நாட்கள் அவங்களோட வலியை கண்டு எதுவும் செய்ய முடியாம தவித்த தருணங்களுமே உங்க மனசை நொறுக்கியிருந்திருக்கும். அது கூட குடும்பத்துல ஏற்பட்ட பிரிவினை அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு. குடும்ப அமைதியை விரும்பும் உங்களுக்கு குடும்பத்திற்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்புகளும் பிரிவினைகளும் பேரடியாக அமைந்திருக்கும். 2ஆம் இடம் மற்றும் குடும்பஸ்தானத்துல ஏற்பட்ட கிரக தோஷங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூட பூதாகரமாகி குடும்ப உறுப்பினர்களிடையே இடைவெளியை உருவாக்கி இருந்திருக்கலாம். கூட்டு குடும்பமா இருந்த சூழல்ல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் அல்லது உடன் பிறந்தவங்களுடைய ஏற்பட்ட மனக்கசப்புகள் காரணமாகவே பிரிவு தவிர்க்க முடியாதாக மாறியிருந்திருக்கும். அன்பால பிணைக்கப்பட்டிருந்த ஒரு குடும்பம் சுயநலங்களாலும் தவறான புரிதல்களுமே துண்டு துண்டாக உடைந்த போது நீங்க அடைந்த வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாக ஒன்றாவே அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலும். அதாவது நீங்க 2வது இடம் மற்றும் குடும்பஸ்தானத்துல ஏற்பட்ட கிரக தோஷங்களால தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க வாழ்க்கையில பூதகரமாகி குடும்ப உறுப்பினர்களிடையே இடைவெளியும் உருவாக்கியிருக்கலாம். கூட்டு குடும்பமா இருந்த சூழல்ல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் அல்லது உடன் பிறந்தவங்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள் காரணமாகவே பிரிவு தவிர்க்க முடியாத ஒன்றாவே உங்களுக்கு மறைந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம நீங்க அனைவரையுமே ஒன்றா இணைக்க நீங்க எடுத்த முயற்சிகள் தோற்று போயின்ற நிலையில இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இவை இணைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கப் போகுது. குரு பகவானுடைய சுப பார்வையால உங்க குடும்பத்துல இதுவரையிலும் இருந்து வந்த மனக்கசப்புகளும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சலசலப்புகள் அனைத்துமே முற்று பெறப்போகுது. குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் புரிதலும் பரஸ்பர மரியாதையும் அதிகரிக்கும். பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. வீட்டுல சுபகாரிய பேச்சுக்கள் சுபகமா முடிய போகுது. நீண்ட நாட்களா தடைப்பட்டு வந்த
திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் இனிது நடக்கப் போகுது. நிதி நெருக்கடிகளால குடும்பத்துல ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றுமே உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்க போகுது. வாழ்க்கையிலேயும் அது உங்க குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளும், தேவையற்ற வாக்குவாதங்களும் அல்லது சலசலப்புகள் அனைத்துமே இப்போது முற்றுப்புள்ளி வைக்க போகுது உங்க வாழ்க்கையிலேயும். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்குள்ள அன்பும், புரிதலும், பரஸ்பர மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நீங்க நீண்ட நாட்களா தடைப்பட்டு வந்த திருமணமும், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளும் இனிதே நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம உங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்கும் நிலைத்திருக்க போகுது உங்க வாழ்க்கையில. கணவன் மனைவி ஒற்றுமை கூட போகுது. தாம்பத்திய வாழ்க்கையில குருவின் பார்வை படுவதால கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும், சந்தேகங்கள் மற்றும் இடைவெளிகள் அனைத்துமே அறவே மறைய போகுது. ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் உண்டாக போகுது. இதுவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாம தவித்த தம்பதியருக்கு இடையே இனி ஆழமான அன்பும் நேசமும் வளரப்போகுது. இருவருமே இணைந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு பெரிய நன்மையை கொண்டு வரப்போகுது. கணவனின் வளர்ச்சிக்கு மனைவியும், மனைவியின் விருப்பங்களுக்கு கணவன் பக்கபலமா நிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. உங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும், சந்தேகங்களும் மற்றும் இடைவெளிகள் அனைத்துமே இப்போது மறைய போகிறது உங்க வாழ்க்கையிலிருந்து. இனிவரை நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாம தவித்த தம்பதியர்களிடையே இனி ஆழமான அன்பும் நேசமும் வளரப்போகுது. நீங்க இருவருமே இணைந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்துக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வரப்போகுது. குழந்தைகளால பெருமை கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. தனுசு ராசினருக்கு புத்திர பாக்கியம் மற்றும் பிள்ளைகளால பெரும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புத காலம் இதுவே அமைய போகுது. நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி கொண்டிருந்த தம்பதியருக்கு குருவின் பரிபூர்ண அருளால நல்ல புத்திர பாக்கியம் உண்டாக போகுது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவங்களுக்கு அவங்களின் வளர்ச்சி உங்களை பெருமைப்பட வைக்கும். உங்க பிள்ளைகள் கல்வியிலும், விளையாட்டு மற்றும் இதர கலைகளிலுமே சிறந்து விளங்கி சாதிக்க போறாங்க. அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைவது, உயர்கல்வி யோகம் கிடைப்பது போன்ற நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. பிள்ளைகள் உங்க சொல்லை தட்டாமல் கீழ்ப்படிதலாலும் ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்வாங்க. சமுதாயத்துல உங்க பிள்ளைங்களின் பெயரால உங்களுக்கான கௌரவமும் மதிப்புமே உயரப்போகுது. நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி கொண்டிருந்த தம்பதியருக்கு குருவோட பரிபூர்ண அருளால நல்ல புத்திர பாக்கியம் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. உங்க பிள்ளைகளுடைய கல்வியிலையும், விளையாட்டு மற்றும் இதர கலைகளிலுமே சிறந்து விளங்கி சாதிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் அமைந்து உயர்கல்வி யோகமும் கிடைத்து போன்ற நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தோற்று போய் இந்த நிலையில இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கப் போகுது. குரு பகவானுடைய சுப பார்வையால உங்க குடும்பத்துல இதுவரையிலும் இருந்து வந்த மனக்கசப்புகளும், தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சலசலப்புகள் அனைத்துமே முற்று பெறப் போகுது. குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும், புரிதலும், பரஸ்பர மரியாதையும் அதிகரிக்கும். பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. வீட்டுல சுபகாரிய பேச்சுக்கள் சுபகமா முடிய போகுது. நீண்ட நாட்களா தடைப்பட்டு வந்த திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் இனிது நடக்கப் போகுது. நிதி நெருக்கடிகளால குடும்பத்துல ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றுமே உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்க போகுது. வாழ்க்கையிலேயும் அது உங்க குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளும், தேவையற்ற வாக்குவாதங்களும் அல்லது சலசலப்புகள் அனைத்துமே இப்போது முற்றுப்புள்ளி வைக்க போகுது உங்க வாழ்க்கையிலேயும். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்குள்ள அன்பும், புரிதலும், பரஸ்பர மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நீங்க நீண்ட நாட்களா தடைப்பட்டு வந்த திருமணமும், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளும் இனிதே நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம உங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்கும் நிலைத்திருக்க போகுது உங்க வாழ்க்கையில. கணவன் மனைவி ஒற்றுமை கூட போகுது. தாம்பத்திய வாழ்க்கையில குருவின் பார்வை படுவதால கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும், சந்தேகங்கள் மற்றும் இடைவெளிகள் அனைத்துமே அறவே மறைய போகுது.
ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் உண்டாக போகுது. இதுவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாம தவித்த தம்பதியருக்கு இடையே இனி ஆழமான அன்பும் நேசமும் வளரப்போகுது. இருவருமே இணைந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்திற்கு பெரிய நன்மையை கொண்டு வரப்போகுது. கணவனின் வளர்ச்சிக்கு மனைவியும், மனைவியின் விருப்பங்களுக்கு கணவன் பக்கபலமா நிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. உங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் சந்தேகங்களும் மற்றும் இடைவெளிகள் அனைத்துமே இப்போது மறைய போகிறது உங்க வாழ்க்கையிலிருந்து. இனிவரை நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாம தவித்த தம்பதியர்களிடையே இனி ஆழமான அன்பும் நேசமும் வளரப்போகுது. நீங்க இருவருமே இணைந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்துக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வரப்போகுது. குழந்தைகளால பெருமை கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. தனுசு ராசினருக்கு புத்திர பாக்கியம் மற்றும் பிள்ளைகளால பெரும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புத காலம் இதுவே அமைய போகுது. நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி கொண்டிருந்த தம்பதியருக்கு குருவின் பரிபூர்ண அருளால நல்ல புத்திர பாக்கியம் உண்டாக போகுது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவங்களுக்கு அவங்களின் வளர்ச்சி உங்களை பெருமைப்பட வைக்கும். உங்க பிள்ளைகள் கல்வியிலும் விளையாட்டு மற்றும் இதர கலைகளிலுமே சிறந்து விளங்கி சாதிக்க போறாங்க. அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைவது, உயர்கல்வி யோகம் கிடைப்பது போன்ற நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. பிள்ளைகள் உங்க சொல்லை தட்டாமல் கீழ்ப்படிதலாலும் ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்வாங்க. சமுதாயத்துல உங்க பிள்ளைங்களின் பெயரால உங்களுக்கான கௌரவமும் மதிப்புமே உயரப்போகுது. நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி கொண்டிருந்த